ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எனது இரு ₹1 நாணயங்களான பொறுமை, நம்பிக்கையை தொட்டுவிட்டாயா? இவை இரண்டும் நீ முன்னேறி செல்வதற்கான ஆயுதங்களாகும். உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது. ஆம், நீ உன்னுள் பல மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் அது சாத்தியமாகும். அதற்கு உனக்கு அவசியமான ஒன்று பொறுமை, நம்பிக்கை. இவை இரண்டும் இன்று மிகவும் உன்னிடத்தில் குறைந்துள்ளது. அதற்காகத்தான் நான் இன்று வந்துள்ளேன். நீ செய்யும் செயலில் பலனை பற்றி என்றுமே யோசிக்காதே. அதை பற்றிய கவலை உனக்கு இருக்கவே கூடாது. உன் செயலில் என்றுமே நீ கவனம் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். உன் செயலுக்கான வெற்றி கனி பற்றிய ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அது என் பொறுப்பு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்ற பாதையில் செல்கையில் பல தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். எனக்கு மட்டும்தான் புதிதாக பிரச்சனைகள் வருகிறது, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஆம், நீ பாவம் செய்திருக்கிறாய்தான். அது உன் பூர்வ ஜென்மத்தில் அம்மா. இந்த ஜென்மத்தில் நீ பிறருக்கு நல்லதுதான் நினைத்தாய், நல்லதுதான் செய்தாய், மற்றவர்களுக்காக வாழ்ந்தாய், மற்றவர்களுக்காக உன் கஷ்டத்தை மறைத்து அவர்கள் விருப்பப்பட்டதை செய்தாய். ஆனால் உன்னை சுற்றிதான் நல்லவர்கள் இல்லையே. இந்த உண்மையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் உனக்கு பிரச்சனைகளை அனுமதித்தேன். சகுனிகள் நிறைந்த இந்த போலி உலகத்தில் கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சகுனியாகவும் இல்லை, உன்னிடம் சாணக்கியத்தனமும் இல்லை. மாறாக வெகுளியாக இருந்துவிட்டாய். இந்த மாய உலகினில், பொய்யான இந்த உலகத்தில் பொய்யாக நீயும் நடித்து இந்த பொய்யான மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருந்தால் உனக்கு மாலை என்ன, பொன்னாடையே போர்த்தியிருப்பார்கள். இந்த கலியுகத்தில் யாருக்கும் உன் கருத்துக்களை சொல்லாதே. யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை. உன் போல் உன் தோல்விக்கான முக்கிய காரணங்களுள் ஒன்று உன் உறவாக இருக்கிறார்கள் பார். அவர்களை எல்லாம் உயிராக நினைத்தாயே, அதுதான் தவறு. ஒரு சில உறவுகளிடம் போன ஜென்மத்தில் நீ நல்லது செய்திருப்பாய் அல்லது கெடுதலும் செய்திருப்பாய். இல்லை, அவர்கள் உனக்கு நல்லது செய்திருப்பார்கள், இல்லை கெடுதலும் செய்திருப்பார்கள். அதனால் இந்த ஜென்மத்தில் உன்னோடு பயணித்திருப்பார்கள் என்றால் மீதி இருக்கும் கெட்ட கர்மாவை கழிப்பதற்காக. இதனால் தான் சொன்னேன், உறவாக வருபவர்களை எல்லாம், நண்பர்களாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு என்று. அப்படி ஒருவேளை உன் உணர்வுகளை புரிந்து கொண்டு உனக்கு தகுந்தாற்போல் வாழ்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட உறவை நீ என்றுமே இழக்கக்கூடாது. அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். ஒருவேளை கிடைக்கவில்லை என்றாலும் வருத்தப்படக்கூடாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அடுத்த நகர்வை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் எல்லாம் ரயில் சிநேகம் போலத்தான். சிலர் வாழ்வின் இறுதி வரை பயணிக்கலாம், சிலர் பாதியிலேயே விட்டு செல்லலாம். இதையெல்லாம் நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தால் நீதான் முட்டாள் என்று உனக்கு பட்டம் சூட்டுவர் இந்த போலி உலகத்தினர். அதற்காக நீ எல்லோரிடமும் பொய்யாக வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அப்படி நான் சொல்லவும் மாட்டேன். ஏனென்றால் அவர்களும் என் பிள்ளைகள்தான். அவர்களிடம் நீ போய் விவாதம் செய் என்று நான் எப்படி சொல்வேன்? என்னிடம் விட்டுவிடு, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் உனக்கு தீங்கு செய்திருந்தால், பிடிக்கவில்லை என்றால்
விலகிவிடு. தேவையில்லாமல் நீ ஏன் அவர்களிடம் இருந்து எதிர்மறை ஆற்றலை உன் வீட்டினுள் அனுமதிக்கிறாய்? எனக்கு உன்னுடைய வெற்றியும் மிகவும் அவசியம். நீயும் மற்றவர்களைப் போல் வெற்றி பெற வேண்டாமா? விவாதம் நடக்கும் இடத்தில் நீ பேசக்கூடாது. நீ பேசினால் நான் உனக்காக வாயை திறக்கவே மாட்டேன். நீ அமைதியாக இருந்து பார். உனக்காக உன் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை எடுத்துச் சொல்ல, அதை உணர்த்த ஒருவனை உன் சார்பில் நிறுத்துவேன். அந்த சபையினில் நிச்சயமாக இதை நான் செய்வேன். போனதெல்லாம் போகட்டும். காலம் கடந்து நீ என்னை புரிந்து கொண்டு தொடர்ந்து வந்தாலும் சரியான நேரத்தில்தான் என்னிடம் நீ அடைக்கலம் வந்துள்ளாய். இதுவரை நான் கொடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் நீ தவற விட்டுவிட்டாய். இனியாவது என்னிடம் அனைத்து துக்கத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. என்னை உன் மனதில் உள்முகமாக என்னை நினைத்து தியானிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் பாவ கர்மாக்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. ஆம், உனது இந்த கெட்ட கர்மாக்கள் ஒழிந்தால்தான் நீ நல்ல நிலைக்கு உன் வாழ்வில் உயர்வாய். அதுவும் தூற்றியவர் முன், உன்னை அவமானப்படுத்தியவர் முன் நான் உன்னை வாழ்வில் கோபுரத்தின் உச்சியில் கூடிய விரைவில் அமர வைக்கப் போகிறேன். இது சத்தியம். உனக்கு என்ன வேலை பிடித்ததோ அதை ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. படிப்படியாக தவறாக இருந்தாலும் கற்றுக்கொண்டு மேலே ஏறி வா. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. நிறுத்தினால் அடி பலமாக விழும். அதுவும் அந்த தண்டனை என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும். இது என் கட்டளை. எந்த வேலையும் எளிதில் வெற்றி பெறுவது இல்லை. அப்படி எளிதில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த வெற்றி இறுதி வரை நீடிக்காது. பாதியிலேயே காணாமல் போய்விடும். புரிந்ததா? எனது இரு காசுகளான பொறுமை, நம்பிக்கை இந்த நாணயங்களை தொட்டுவிட்டாய் தானே? இனி உனக்கு 24 மணி நேரத்தில் உனது வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் நடக்கப் போகிறது. இனி படிப்படியாக வளர்ச்சி இருக்கும். இது எனது சத்திய வாக்கு. சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.